இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற ஒரு காரியம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே மன வலி அவனுக்கு வருவதை பார்க்கின்றோம். அந்த மன வலி உடல் வலியின் நிமித்தமாக இருக்கலாம், சூழ்நிலைகளின் நிமித்தமாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு மனிதனும் அந்த மனவலியை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை. அதை கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில அந்த நேர காலகட்டத்தில் எப்படி ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்டியன் தன்னுடைய வாழ்க்கையில அதை கடந்து போறான்னு நம்ம பார்க்கணும். இந்த மனவலியை நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன செய்யணும்னே தெரியாது. ஒரு சிச்சுவேஷன் வந்த உடனே ஒரு வாரம் அழுதுகிட்டே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. டெய்லி யாருக்குமே தெரியாம பெட்ல அழுதுகிட்டே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இது யாருக்குமே சொல்ல முடியாம வருஷ கணக்கா சில பேரு வாழ்க்கையில அழுதுகிட்டு இருக்கவங்களும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கும் பொழுது என்ன செய்வதென்று தெரியாது. அது எந்த மனிதனாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களிலே என்ன செய்வதென்றே தெரியாது. சின்ன பையனா இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு வயசான அம்மா தன்னுடைய பேத்தி இறந்துருச்சுன்னு கேட்ட உடனே வீட்டை விட்டு வெளியே வந்து முன்னாடி இருக்கிற அந்த வாய்க்காலுக்குள்ள பேத்தியை தேடுச்சு. எனக்கு ஒரு உலகம் இருந்தேன். இன்னும் அது என் மனதை பாதித்து ஒரு ஒரு மனிதனுக்கு அந்த ஷாக்கை தாங்க முடியாம அந்த நேரத்தில் இருந்த சூழ்நிலை அவங்களுக்கு தான் தெரியும். அதனுடைய மனவலி எத்தனை நாள் கடந்து போயிட்டோ என்று அந்தந்த ஆட்களுக்கு தான் தெரியும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மனிதனும் பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து போகின்ற நேரங்களை பார்க்கலாம். இதிலே சொல்லப்பட்டது போல பெண்களுடைய தலைவலியில 3 தலைவலியில இங்கிலீஷ் வேர்ட்ல மென் இருக்காங்க. பெண்களுக்கு வர பிரச்சனை இல்லை, தலைவலி இல்லை, வாழ்க்கையில உள்ள டென்ஷன் இல்லை. இப்படி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, இவங்களாலதான் அவங்களுக்கு வருது அப்படின்னு. மெனோபாஸ், மென்ஸ்ட்ரேஷன், மென்டல் பிரேக் டவுன், இதுல எல்லாமே மென் இருக்காங்க. இவங்களாலதான் அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்றப்ப ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்தே அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான காரியங்கள் ஆரம்பித்து விடுகின்றன. சில நேரங்களில் என்ன செய்வதென்று தெரியாமல் ஓரமா போய் அப்படியே ஏதாவது ஒரு இடத்துல தனியா போய் யார்கிட்ட போய் சொல்ல, இத சொன்னா யார் கேட்பா, இத போய் சொல்ல முடியுமா, இவங்களுக்கும் இப்படியா அப்படின்னு கேட்டுருவாங்களே, நினைச்சிருவாங்களே. So many people think in so many angles and then they are not able to tell anything to others. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு கிறிஸ்டியன்ஸ் இருந்தா என்ன விதமான ஒரு 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 காரியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய பிரசங்கத்தின் அடிப்படை. ஒரு வீட்டுல சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ஒரு பெண்மணிக்கு கணவன் இறந்துட்டாங்க. அவர் வியாதி நோன்னு கண்டுபிடிக்க முன்னாடி இறந்துட்டாங்க. அந்த ஷாக்ல இருந்து அவங்க விடுபட்டு கொஞ்ச நாள் ஆகிறதுக்குள்ள, ஒரு சில மாதங்கள் கழியறதுக்குள்ள அவங்க வயதான தகப்பனார் இறந்துட்டாங்க. இப்படி இறந்த சூழ்நிலையில அந்த பெண்மணியால தாங்கிக் கொள்ளவே முடியாம இந்த கடவுளை உண்டு இல்லைன்னு நாரா கிழிச்சிட்டாங்க வார்த்தையினால. ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற
அந்த துக்கங்கள் வெளிப்படும் பொழுது யாரை எப்படி சொல்லுவோம் பேசுவோம் என்று செய்ய முடியாத அளவுக்கு தன்னையே மறந்து செஞ்சிடக்கூடாதுன்னு பின்னாடி கூட நினைச்சுப்பாங்க. ஆனா வாயின் வார்த்தைகள் வந்து அப்படி விழுந்து துக்கங்கள், ஒரு மனிதனுடைய துக்கங்கள் துயரங்கள் அது எந்த ரூபத்துல எப்படி சில நேரங்கள்ல நாமே வருவித்துக் கொண்டோமோ, நமக்கு தைரியம் இல்லாததுனால் அது வந்ததோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சில நேரங்களில் இருக்கும். அப்படி ஒரு ஆள் எங்க கூட பக்கத்துல இருந்தார். அவருக்கு மூத்த மகளை கல்யாணம் கட்டி கொடுத்து அமெரிக்காவுக்கு கட்டி கொடுத்துட்டார். கொடுத்துட்டு கணவன் இங்க இருக்க, அவங்க இருக்க பேப்பருக்காக வெயிட் பண்ற சூழ்நிலை 2 வருஷம் அவருக்கு ஆயிடுச்சு. வந்து சொல்லுவார் ஒவ்வொரு நாளும், இன்னைக்கு போயிட மாட்டாளா, இன்னைக்கு போயிட மாட்டாளா. ஒவ்வொரு நாளுக்கும் இதே வார்த்தை மனசுக்குள்ளே வந்து 2 வருஷமா இந்த பிரச்சனையிலே அவருக்கு அந்த மனவெளி வெடிச்சிடுற அளவுக்கு அப்படியே. சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிறாதா, 1 வருஷம் ஓடிடுச்சு, இன்னும் 2 வருஷம் ஓடிடுச்சு, 3 வருஷம் ஓடிடுச்சு இப்படின்னு நினைச்சு ஏங்குற எத்தனையோ பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். உலகத்திலே வலி என்று வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் புத்தகத்திலே தமிழ் எடுத்தோம் வாசிப்போம். 3வது அதிகாரம் 16வது வசனம். இதுல 3 காரியங்கள் வருதுல்ல, 3 காரியம் வருது. நீ வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகுது, பிள்ளை பெறும்போது பெயின் ஸ்டார்ட் ஆகுது. பிள்ளை பெறும்போது பெயினே இல்லாம கிழக்குன்னு நம்ம இது திருநெல்வேலி அல்வா விழுங்குறா போல அப்படியே பிள்ளை வந்துச்சுனாக்கா அது அதை விட சந்தோஷம் வேற என்ன. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, டெரிபிள் பெயின் அப்படின்றார். 2வது என்ன சொல்றாரு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அது இன்னைக்கும் இருக்குதா, அது அது இருந்துகிட்டே இருக்குதா, இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்குதான்னு தெரியல. சிலருக்கு இருக்குது, சில பேருக்கு அது தள்ளி போயிடுச்சு. அது சரி. அடுத்தது, அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். இதுவும் ஒரு கட்டளை தான், பாவத்திற்கு பின்பு விளைந்த ஒரு காரியம். இது அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். வேதத்தின் அடிப்படையில் இந்த காலத்துல அவன் ஆளுகின்றானா அவள் ஆளுகின்றானா அதை காரியங்களை பொறுத்துதான் சொல்லிக்கணும். ஆனா வேதத்தின் அடிப்படையில் இந்த காரியங்கள் வரும்போது பாவம்னு வந்த உடனே கடவுள் இந்த பெயினை ஒண்ணு கொண்டு வராங்க. இந்த பெயினுக்கும் பெயினால மனவலி, பெயின் எல்லாமே மனவலி இருக்கு. அதாவது உடல் பெயின் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது இல்லாமலும் மனவலி இருக்கு. இந்த உடல் பெயின் அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் a gift. அது இல்ல அப்படின்னு சொன்னா சில பிரச்சனை வந்துடும். பாடியில பெயின் இல்லைன்னு சொன்னா அத லெப்ரசில நம்ம குஷ்டரோகத்துல பார்க்கும்போது the absence of pain is one of the problems associated with leprosy அப்படின்னு மெடிக்கல் லைன்ல சொல்லுவாங்க. அவனுக்கு எங்க குத்துனாலும் வலிக்காது, என்ன செஞ்சாலும் வலிக்காது, வெட்டி எடுத்தாலும் வலிக்காது அப்படின்னா அது பிரச்சனை. நமக்கு பெயின் அப்படின்னு வந்துச்சுன்னா சுதாரிச்சுக்கோன்னு அர்த்தம். எப்படி எல்லோ லைட் வந்த உடனே prepare to stop அப்படின்றது தான் யூசுவலா உண்டு. come on, press the accelerator and then move onன்றது இன்னொருத்தருக்கு இருக்கும். ஆனா என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம செஞ்சிட்டோம்னா அந்த பிரச்சனை நமக்கு கம்மியா இருக்கும். பெயின் வந்து நமக்கு ஒரு gift. சில எண்ணங்கள் வாழ்க்கையில வந்து நம்ம மண்டையை விட்டு போயிடுச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். ஆனா அது இருந்துகிட்டே இருக்கும். அது மண்டையில வந்து உட்கார்ந்துக்கிட்டு இந்த பிரச்சனையை பண்ணுது, இதை எப்படியாவது மண்டையில இருந்து வெளியே எடுத்துருவேன் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்கிறான். நினைக்கிறதுக்கு அது ஸ்ட்ரகிளுக்கு எவ்வளவு தூரம் பண்ணாலும் இது எப்படி இதுல கிறுக்கி போட்டா போல இருக்கிறோம், அந்த கிறுக்கலான ஒரு மனசு போல வந்து அதை அப்படியே ஒரு மனுஷனுடைய மனசை அப்படியே ஆட்டி படைக்கிற அளவுக்கு இருக்கிறா போல இருக்கும். வேதத்தின் அடிப்படையில எப்பவுமே நான் அதை பார்க்கும்போது பால் எப்படி இதெல்லாம் டேக்கிள் பண்ணாருன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்ட ஆளும் அவர்தான். மற்றவங்களை விட ரொம்ப பயங்கரமான படிச்ச ஆளு, பதவியில இருந்த ஆளு,
குதிரையில ஓடி லெட்டரை எடுத்துக்கிட்டு வர்றவங்களாம் சாட்டையில சுழட்டி சுண்டி வீட்டுல இருந்து எடுத்து அடி கொடுத்து எல்லா காரியங்களும் செஞ்ச ஆளு. கமாலியலுடைய பாதப்படியில இருந்து ப்ரொஃபஸரா போல இவரும் ஆகிறா போல அவ்வளவு தூரம் பிலசாபிக்கலா மைண்ட விரிவுபடுத்தின அவரும் அவர் தான். ஆனா அதன் பிறகு அவர் கர்த்தரை பார்த்த பிறகு, வெளிச்சத்தை பார்த்த பிறகு, தேவனின் சத்தத்தை கேட்ட பிறகு, ரோட் டு டமாஸ்கஸ், சிரியாவோட கேபிட்டல் இன்னைக்கு ஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு குரூப் வந்து அங்கங்க அடிச்சு கொண்டு எத்தனை பேரை கொண்டு பயங்கரமானது. சரி, யூடியூப்ல போகுது, அடுத்த நானா இருக்கக்கூடாது. இந்த சூழ்நிலையில பாலுக்கு எப்படியான ஒரு மனநிலை இருந்ததுன்னு பார்க்கணும். ஆனா வேதத்துல தெளிவா சொல்லாம ஒரு காரியம் அவரை இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கு. ஆனா இதுதான் இரிட்டேட் பண்ணுச்சுன்னு வேதம் தெளிவா சொல்லல. ஆனா வேத வல்லுநர்கள் நினைப்பது என்னென்றால், அவர் இந்த ரோட் டு டமாஸ்கஸ்ல அவருக்கு கிடைச்ச ஒரு பிகெஸ்ட் லைட், அந்த லைட்டின் அடிப்படையில வெளிச்சம் வந்து அவருடைய கண்ணுல பட்டதுனால அவருடைய கண்ணு அஃபெக்ட் ஆகி அந்த கண்ணுல ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்து அந்த உறுத்தல் போகணும்னு ஜெபம் பண்றார். நம்ம சாதாரண ஆட்கள், நம்மளுடைய ஜெபம் இன்னைக்கு கேட்கப்படுது, நாளை கேட்கப்படுது, கேட்கப்படாமல் இருக்கு, டிலே ஆகுது, அப்படி பல பிரச்சனைகள். பால் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அவருடைய கர்ச்சீஃபை தொட்டாலே குணமாயிரும். செத்தவனை உயிர வைக்கனவர். அந்த மாதிரியா பால்க்கு கடவுள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும்போது, ஓகே, யூ ஹேவ் பீன் ஆஸ்கிங் திஸ் ஒன், பட் மை ஆன்சர் இஸ் டிஃபரண்ட். யுவர் திங்கிங் இஸ் டிஃபரண்ட், பட் மை ஆன்சர் இஸ் டிஃபரண்ட். அப்ப சொல்லும் பொழுதுதான் இந்த 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 12வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே தமிழ்ல வாசிப்போம். நம்ம வந்து பலவீனம் இருந்ததுன்னா அது பலவீனமா கொஞ்சம் அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணணுமே அப்படின்னு பொதுவா மனுஷன் நினைக்கிறது தப்பு கிடையாது. பால் என்ன சொல்றாரு, இந்த ஸ்பிரிச்சுவல் பலவீனத்துல எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு. அந்த பலவீனம் எவ்வளவு இருக்கு, ஒரு கப்புல வந்து ஒரு குவார்டர் தான் இருக்குதுனாக்கா அந்த 3/4 எம்டியா இருக்கு. அப்போ எனக்கு முக்காவாசி எனக்கு பலவீனம் இருக்கு, காவாசி தான் ஸ்ட்ரென்த் இருக்குன்னா அதில் நான் சந்தோஷப்பட போறேன். ஏன்னா முக்காவாசி அவர் நினைப்பிடுவார்ல அப்படின்னு பால் சொல்றார். அவருடைய அனாலஜி பிரகாரமா, most gladly therefore I will rather boast about my weaknesses. I will boast about my weaknesses. Who will boast about their weaknesses? தன்னுடைய காரியங்களிலே எது முடியாதோ அதை பற்றி யார் பெருமையாக பேச முடியும்? என்ன முடியலையே, எனக்கு இதெல்லாம் முடியல, கேட்டாலே கேவலமா இருக்கு, அடுத்தவங்களுக்கு தெரியாத வரைக்கும் நல்லது, இது கூட எனக்கு தெரியாதான்னு கேட்டுருவாங்க அப்படின்னு தான் மனுஷன் நினைப்பானே தவிர, ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ்ல சில காரியங்களை என்னால ஒண்ணு செய்ய முடியல, இருந்தால் கூட என்ன சொல்ற, இருந்தால் கூட I will rather boast about my weaknesses. என்னுடைய வீக்னஸ்ல கடவுள் நிறைச்சி, அவருடைய கிருபை நிறைச்சி, என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி கடவுள் செய்வார் அப்படின்றதுதான் பாலுடைய ஒரு தத்துவ ரீதியான ஒரு சிந்தனையா இருந்தது. அதே அவரை கடைபிடித்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பக்குவமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி சென்றார். பொதுவா சொல்லும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் சொல்லும் போது பரலோகத்தில் இந்த பிரச்சனை கிடையாது, இருக்கிற வரைக்கும் சமாளிச்சு ஓடிட்டு போயிட்டே என்ன செய்ய. சில நேரங்களில் சில காரியங்களை கேட்ட உடனே இந்த மன வலி அப்படின்றது வந்து, இப்போ சில நேரங்கள் இந்த ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்ட் இங்கே உள்ள சபையில் உள்ளவங்களுக்கு முன்னாடியே இந்த டாபிக் எடுத்துட்டேன். அதாவது கடவுளாக பார்த்து இந்த டாப்பிக்கை எடுக்கணும்னு முதல்லயே சொல்லி அது மெதுவாக இருந்து அப்படியே மாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மனவலி வருமோ அப்படின்னு நினைத்தால் போல் இருக்கிறது. கடவுள் எப்படி எதை செய்வார்னு சொல்லவே முடியாது. அவருடைய சிந்தனை அவர் நம்முடைய சிந்தனையோடு இணைந்து செய்யும் பொழுது எப்படி வரும். ஆனாலும் எந்த பிரச்சனைகள் இப்பொழுது இருந்தாலும் இதை கடந்து சென்று சில நேரங்களில் கடைசியா வந்து நாம் மரணம் தான் நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிக்கணும். அப்படி பிரிந்து போனால் கூட நாம் உயிர்த்தெழும் பொழுது கடவுளோடு கூட இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் பிரச்சனையே இல்லாமல்
when one is in pain, it's an excellent time, எப்படி சொல்றாங்க, to realize that Jesus endured excruciating emotional and physical pain on our behalf. அதாவது ரொம்ப கஷ்டப்படும் பொழுது ஒரு கிறிஸ்தவன் அப்படியே சிலுவை காட்சிக்கு தன்னை கொண்டு போய், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த அளவுக்கு ஒன்றுமே தப்பு செய்யாமல் இந்த அளவிற்கு பாடுபட்டார் என்றால் என்னுடைய ஏளனம் எம்மாத்திரம். என்ன அவன் திட்டான்னு சொல்லும்போது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே அடிச்சாங்க, துப்புனாங்க, குத்துனாங்க, முள்முடி சூட்டுனாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு மனிதன் பார்க்கும் பொழுது தன்னுடைய காரியங்களின் வீரியம் குறைந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே இவ்வளவு காரியம் நடந்தால் நான் ஏன் அதை கடந்து போக முடியாது? என் பலவீனத்திலே அவருடைய பூரண பலம் விளங்கும் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு பலத்தை கொடுப்பார் என்று நினைக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை வரும் என்று சொல்லுவோம். அநேக நேரங்களில் நமக்கு எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் அப்படின்னு ஒரு மனுஷன் கஷ்டப்படும் பொழுது சொல்லுவான். பொதுவாக எனக்கு மட்டும் அப்படின்றது ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இந்த உலகத்தில் அப்படி இல்லாத ஆளே கிடையாதுன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு தனி மனிதனையும் பிரித்தெடுத்து அவனுக்கு ஒன்றுமே பிரச்சனையே இல்லை, அவனுக்கு தலைவலியே இல்லை என்று சொல்லக்கூடிய ஆட்களை பிரித்தெடுக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனுக்கும் அப்பா அம்மா இருப்பாங்க, வயசான இருப்பாங்க, அவங்களால இவங்க கஷ்டப்படுவாங்க. ஒரு ஆள் நல்லா இருப்பாங்க, கூட பிறந்தவங்க ஒரு ஆள் நல்லா இல்லாம இருப்பாங்க, அவங்களால மனவலி இருக்கும். பிள்ளைகளால் நம்ம நல்லா இருக்கும், பிள்ளைகள் சரியில்லைனாக்கா அவங்களால மனவலி இருக்கும். கல்யாணம் கட்டி கொடுத்துறோமே இருக்கும், கட்டி கொடுத்த பிறகு சரியா இல்லைன்னாக்கா அதனால மனவலி இருக்கும். உடல்ல வலி இருக்கும், இந்த வலி போனோம்னா அவன் புருஷனுக்கு வலி வந்துச்சானாக்கா நமக்கு மனவலி இருக்கும். மனைவிக்கு கஷ்டப்படுறாங்கனாக்கா புருஷனுக்கு மனவலி இருக்கும். இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து பிரித்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இதை எப்படித்தான் ஒரு மனிதன் சமாளிப்பது? கிறிஸ்தவ வாழ்க்கையில அவன் எப்படி சமாளிப்பது? இதை தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுத்திருக்கின்றாரா? தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் அவன் துடித்துக் கொண்டிருக்கின்றானா என்று பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 10வது அதிகாரத்திலே 13வது வசனம் என்ன சொல்லுகின்றது? மனுஷனுக்கு நேரிட்ட சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் பிராணிக்கு மேலே நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடப்படாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியாக போக்கையும் உண்டாக்குவார். அவள் டெம்டேஷனை கொடுத்து 2 பார்த்துருவோன்னு செய்யறது கிடையாது அப்படின்னு பார்க்கணும். சோதனைகள்லாம் சாத்தானின் மூலமாக வருகிறது. யோபுக்கே வருகின்ற சோதனையை பெர்மிஷன் வாங்கிட்டு அவ்வளோ நல்லவன், நீ எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்தாக்கா அவனுக்கு எல்லாமே இருக்குது, அவனை நீ தொட்டா தானே அவனுக்கு தெரியும், அவன் அப்படி துடிக்கிறான் பழகிறான்னு அவனை தொட்டு பார்த்தா தானே தெரியும்னு பெர்மிஷன் வாங்கிட்டு துடிக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் நேராக போய் அங்கேயே போய் அந்த கவுன்சிலிங்கில் ஹெவனுக்கே போகக்கூடிய அளவுக்கு இருந்தவர் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அடித்த பிறகு அந்த சாத்தானுக்கு போகக்கூடிய அந்த இது கிடையாது, பவர் கிடையாது. அங்கே போய் எல்லாம் கேட்க முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரியான சூழ்நிலை கடவுள் என்ன சொல்றாரு? ஒரு மனுஷனுக்கு கஷ்டங்கள் வரும், வரக்கூடாது, வரவே கூடாது, எனக்கு வந்த கஷ்டங்கள் மற்றவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நல்ல உள்ளங்கள் நினைக்கும். என்ன செஞ்சுட்டாங்க அவங்க நல்லா வந்ததான் அவங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கும். அது கோபத்தில் சொல்றது, தனியாக கூட்டாம சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். மனிதர்கள் பொதுவாக கொஞ்சம் அந்த மாதிரியான சூழ்நிலையில மனிதர்களுக்கு வரும் கஷ்டங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரீதியா வரும். ஒருத்தருக்கு ரொம்ப வீரியம் இருக்கிறா போல இருக்கும், ஒண்ணுமே தெரியாம இருப்பாங்க, எல்லாம் நல்லா இருக்கும், ஆனாக்கா ஒரு மனவலி ஓடிக்கிட்டே இருக்கும், சைட்ல ஒரு மனவலி ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய அது தனி ட்ராக்கை பிடிச்சி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மனவலிகள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அளவிலே தான் மட்டுமே சிந்தித்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு காரியம் போல இருக்கும். இது வாசிக்க தெரிந்து கொண்ட இந்த வேதாகம பகுதியிலே 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்திலே 9, 10வது வசனங்களிலே 10வது வசனத்தின் பின்பகுதியை மிக கவனமாக வாசிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9, 10 தமிழ் வாசகங்கள் வாசிக்கும். 10 மட்டும் வாசிக்கும். தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையின் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவர்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக.
தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி யார் செய்யணும்? இதை தேவன் தாமே செய்யணும். மனுஷர்கள் செய்வது ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னாக்கா என்ன போய் ஆறுதல் சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல முடியாத நேரத்தில் மௌனமாக இருக்கிறது தான் மொழியே. மௌன மொழி தான் பேச முடியும். ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா சரியாயிடுவாங்கன்னு சொல்லலாம். இறந்து போனாக்கா அவங்க கடவுள் வரும்போது உயிர் தருவாங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கும் அது தெரியும். அது அந்த நேரத்தில் அது சொல்லக்கூடிய வார்த்தை தானா, அது ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறாங்களான்லாம் கஷ்டம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகின்றது? 1 பேதுரு புஸ்தகத்தில் இந்த வசனங்களை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனங்களை எப்படி சொல்லும் பொழுது, இந்த 8வது வசனத்தில் போகும்பொழுது வாசிக்க கேட்டு ஏன் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள்னு சொல்றாரு? அடிக்கடி நம்ம மைண்டு கலங்கியிருந்தோம், தெரிஞ்சாலும் மறந்துடுறோமோ, மறந்தாலும் யாரும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கோ, அது தெரிஞ்சா போலதான் இருக்கு. ஆனால் இப்போ யாராவது இப்போதான் நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்க, குழப்பிட்டு போயிட்டாங்கன்றோம். சில நேரம் அப்படியே நடக்கும். இல்லை, இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் வந்தது, சொல்லாதெல்லாம் சொன்னாங்க. இப்போ குழம்பி கொஞ்சம் தெளிவே இல்லை, ஒரு மாதிரியா இருக்கு. இன்னும் 2 மணி நேரம் போனாதான் தெளியும் போல இருக்கு. அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் மனுஷனுக்கு வரும். அப்படி வரும்பொழுது கடவுள் என்ன சொல்றாரு? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிற இந்த காரியத்தை பின்னாடி சொல்றாரு. முன்னாடி சொல்ல வேண்டியதை பின்னாடி சொல்ல வேண்டியதை முன்னாடி சொல்லிட்டாரு. முன்னாடி என்ன சொல்றாருன்னா 6வது வசனத்துல 6 கூட வேண்டாம், 7ல இருந்து வாசிங்க. முதல்ல உனக்கு கவலை இருக்கும், அவர் மேல வச்சிருங்கன்னு சொல்றது எப்ப சொல்லணும்? கவலைகளை பத்தி சொன்ன பிறகு கவலைகளெல்லாம் அவர் மேல வச்சிருங்கன்னு சொல்லணும். இப்போ கவலைகள்லாம் முதல்ல வச்சிருங்கன்னு சொல்லிட்டு உங்களை பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா 10வது வசனத்துல நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற, அதாவது நமக்கு இந்த நித்தியம் அப்படின்னு சொன்னா எட்டர்னல் லைஃப் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நம்மளை கொண்டு போன பிறகு அதுதான் நிரந்தரம். நிரந்தரம்னு சொன்னா அதுதான் நிரந்தரம். இப்போ இருக்கிறது எதுவுமே நிரந்தரம். நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில், ரொம்ப மோசமான காலகட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை, கொஞ்ச காலம்ன்றது 1 நாள் 2 நாள், கொஞ்ச காலம்னா நம்முடைய வாழ்நாள் தான் கொஞ்ச காலம். 80 வருஷம் வாழ்ந்தா 80 வருஷம் பாடு இருக்கு, 70 வருஷம் வாழ்ந்தா 70 வருஷம் பாடு இருக்கு, 30 வயசுலேயே போயிட்டு 30 வருஷம் பாடலையே. சீக்கிரம் போனவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தான், அதிகமாக இருக்கவங்கலாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இப்படி எப்படி வேணா நம்ம சொல்லிக்கலாம். ஆனா அந்த காலம் முழுவதும் பாட அனுபவிக்கும் காலம். இந்த பாட அனுபவிக்கும் காலத்திலே கர்த்தர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று வேதம் சொல்லும் பொழுது கர்த்தர் ஆனதை செய்ய வேண்டும். கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால் நாம் யாரிடத்தில் போய் அதை செய்ய சொல்லி கேட்க வேண்டும். அதான் கொஸ்டின். யாரிடத்தில் போய் கேட்கணும்? கர்த்தரிடத்தில் தான் நம்ம கேட்க முடியும். மனிதர்கள் சொல்லுவதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு ஒரு மாதிரியாக கரெக்டா இருக்கிறா போல இருக்கும். ஆனா ஒவ்வொரு மனுஷனும் தான் கர்த்தரிடத்தில் தான் போகணும். யோபின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொன்னது போல, naked I came from my mother's womb. இது பிலோசாபிக்கலா பேசும். என்னையா கொண்டு வந்தேன், என்ன கொண்டு போக போறேன், என்னத்தை எழுதிட்டேன், போனா போதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி மண்டை கிழிஞ்சிரும். உயிரிச்சேன்னு மண்டை கிழியும். அப்புறம் ஒரு தத்துவம் பேசணும். எப்படி பேசணும்? வாசிப்போம் 1:21. கர்த்தர்
கர்த்தர் கொடுத்தாரு நம்பினாதானே, காணா போச்சுனாக்கா கர்த்தர் எடுத்தாலும் சொல்ல முடியும். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவ்வளோ அறிவோடு என்னுடைய பாயிண்ட்ல செஞ்சு வச்சதை போயிடுச்சுன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னவோ அவருடைய இது கொஞ்சம் இவ்வளோ அந்த ஆசீர்வாதம் இருந்ததுனால இந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது அவர் கொடுத்தாரு. சரி வேணாம் நினச்சாரு. பின்னாடி தெரியும் அதுவும் போச்சு. போதும், யோகுக்கு போல கட்டத்தனியாக வருதோ இல்லை அந்த 5 மடங்கு வருதோ தெரியாது அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம். அந்த மாதிரியான பிலசாபிக்கல் திங்கிங்க்கும் போகலாம் நம்முடைய வாழ்க்கையில். இப்படி கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு சைனீஸ் ப்ராவர்ப். நம்ம இந்த இது முதல்ல இருக்கிற அந்த கேப்ஷன் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். எனக்கு ஒரே கம்ப்ளைண்டா இருந்துச்சு. என்ன கம்ப்ளைண்ட்? எனக்கு வாழ்க்கையில அவனுக்கு மட்டும் ஷூவே இல்லாதவன் ஷூ போடணும்னு நினைப்பான். ஷூ போட்ட உடனே என்ன இது $20 ஷூவா இருக்குன்னு நினைப்பான். அந்த $20 ஷூ $100 ஷூ ஆகும். $100 ஒருத்தனுக்கு இந்த படிக்கிற பையன்கள்லாம் என்னடா எவ்வளோ இப்படின்னு அவன் காலை காட்டுவான். know that? How much it is? $350. Why did you spend that? You are early, sir. You don't know what? How much is it? $50? $60? நீ சம்பாதிக்கவே முடியாதுன்னா அவன் ரொம்ப திறமசாலியா இருக்கிறா போல. அது எப்படி வந்ததுன்னா ட்ரக் விற்று வந்த காசுல வாங்கிக்கிறான். அவன் கடைசியில் சொன்னா ஓடியே போயிட்டான். இந்த கேள்வியை கேட்டவன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டு யாருமே பிடிக்க முடியாம ஓடிட்டே இருக்கான். பிடிபட்டாலும் அந்த ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி சூழ்நிலை. ஷூ இல்லைன்றவன் என்னைக்கு ஒருத்தனுக்கு காலே இல்லைன்றவன் பார்த்த உடனே எனக்கு ஷூ இல்லைன்ற பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. அப்படின்னா எனக்கு ஒரு காரியம் இல்லைன்னு நான் நினைச்சேன்னா இது இல்லாம எத்தனை பேர் இதை போய் மனசுல போட்டு ஒரு எண்ணம் வச்சுட்டேன். இது ஒரு மண்டை, இதுல போய் வருது வேணான்னாலே இதை நினைக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கலாம். சைனீஸ் ப்ராவர்ப் என்ன சொல்லுது அப்படின்னா, if you have a big problem, try to reduce it to a small problem. ஆனா முடியல, அது அப்படியே நிக்குது. அப்புறம் ஸ்மால் ப்ராப்ளமா இருந்தா நோ ப்ராப்ளமா கொண்டாந்துருக்கணும். அதாவது சிந்திக்கிற அடிப்படையில பெரிய ப்ராப்ளத்தை சின்ன ப்ராப்ளமா முதல்ல கொண்டு வந்து சின்ன ப்ராப்ளத்தை ப்ராப்ளமே இல்லாம கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் இந்த மைண்ட் தான், பாடி ட்ரீட்மெண்டோட. அப்போ எங்க கைய வைக்கணும்னா மைண்ட்ல தான் கைய வைக்க வேண்டியிருக்கு. Since the human mind is where guilt begins, இங்க தான் எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ இங்க தான் டச்சிங் பாயிண்ட் இருக்கணும். To get at the source of the problem, the medicine must be mental. டேப்லெட்டை சாப்பிடுறத விட மென்டல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணா அநேக பிரச்சனைகள் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லும் போது இத போய் என்னத்தை சொல்ல கடவுள்கிட்ட? கடவுள் எங்க சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னாரு. எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு சொல்லல. இப்ப எதை வேணா கேட்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்கு, எனக்கு கேட்கவே முடியல, யார்கிட்ட கேட்கறனே தெரியல, வெளியில கேட்டா சிரிச்சுடுவாங்களோன்னு பயமா இருக்கு. இதை போய் நான் யார்கிட்ட கேட்க? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே எதையும் என்னால் கேட்க முடியும். இது என்னை ஆட்கொண்டிருக்கிறது, இந்த பிரச்சனை என்னை உறுத்தி கொண்டிருக்கிறது, இந்த டெம்ப்டேஷன் என்னை உறுத்தி கொண்டிருக்கிறது, இந்த தேவை என்னை உறுத்தி கொண்டிருக்கிறது, இந்த பிரச்சனை என்னை உறுத்தி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து விடுபட முடியவில்லை. 24 மணி நேரமும் தூங்கும் நேரத்தை தவிர அந்த ஒரு குடைச்சல் இருந்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது யாரிடத்தில் கேட்க? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தான் கேட்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஒரு ஊர்ல பிரின்சிபாலா இருக்கும் பொழுது ஒரு ஒரு கேத்தலிக் சர்ச்சை கடந்து போவேன். அது முன்னாடி அந்த காம்பவுண்ட் வால்ல எப்பவுமே இருக்கும். தமிழ்ல எழுதுன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சி அப்படியே இன்னைக்கு கூட நினைச்ச உடனே அந்த இடமே ஞாபகம் வந்துடும், அந்த ஊரே ஞாபகம் வந்துடும். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே இருந்து எல்லா இடத்துலயுமே நம்ம பார்த்திருப்போம். இதான் டிரான்ஸ்லேஷன். ஆனா அந்த டிரான்ஸ்லேஷன் வருத்தப்பட்டு நெஞ்சு வலி உள்ளவர்களே கரெக்டா இருக்குல்ல? நம்ம வருத்தப்பட்டா நெஞ்சு வலிக்குதுன்னா, நெஞ்சு வலிக்குதா? அழுதியா? எவ்வளவு நேரம் அழுத? ஒரு 3 மணி நேரம் தான் அழுத. அப்ப நெஞ்சு வலிக்காம என்ன வலிக்கும்? அதான் வலிக்கும். சரியா போயிருப்போம். நெஞ்சு
நெஞ்சு வலி எப்போ ஒரு வாரமாக அழுதேன். ஏன் அழுத? தாங்க முடியலங்க. அழுதே தீர்த்துருவோம்னு பார்த்தேன். அழுதா தீர்ந்துச்சா? அதுவும் தீரல. அழுதாலும் தீரல, அழாட்டியும் தீரல, அழாமல் இருக்கவும் முடியல. அழுதுன்னு நெஞ்சு வலிக்குது. வருத்தப்பட்டு நெஞ்சோலி உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னது நம்ம ஆண்டவர் தான். அப்போ தனிப்பட்ட முறையில தனிமையான இடத்துல போய் ஜெபிக்கும் பொழுது முதல்ல லைனை கிளியர் பண்ணிடணும். சில பேர் சொல்லாம சொல்றேன், அவங்களுடைய நமக்கு வேதாகமம் எப்படி நமக்கு ஹோலி ஸ்கிரிப்சரோ, இன்னொருத்தங்களுக்கு ஒரு ஹோலி இது இருக்கு. அவங்க அதை பண்ண முன்னாடி அந்த இடம் சுத்தமா இருக்கணும், முகத்தை கழுவணும், மூக்கை கழுவணும், அதுக்கு பிறகுதான் உட்காந்து படிக்கணும். அதோட ப்ரிப்பரேஷன்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அதை படித்து அவங்க வாங்கி அதை மைண்டுக்குள்ளே வாங்கும்போது கடவுள் பேசுகிற போல் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம போய் தனியாக ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி எனக்கு இதிலிருந்து விடுதலை நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லும் பொழுது முதல் காரியம் நம்ம செய்ய வேண்டியது, என் ஜெபம் கேட்கப்படாமல் ஒரு சுவர் தடுக்கின்றது என்றால் நான் எட்டி உதைக்க வேண்டியது அந்த சுவரை தான். அப்படின்னா அந்த பாவம், எந்த பாவம் என்னுடைய வாழ்க்கையிலே என் ஜெபம் கேட்கப்படாமல் போய் அதில் முட்டி முட்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால், continuous sin in thought process, in action, in anything, if there is anything, I should break the barrier which is standing in front of me, which is preventing me from touching my God. அப்போ முதல்ல அந்த பாவம் என்ற அந்த சுவர் உடைக்கப்பட வேண்டும். அது ஜெபத்தினால் மனம் கசிந்து அழுது ஜெபம் பண்ணி பாவ மன்னிப்பு பெற்று நீதிமானாக ஆகி உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது நாம் எவ்வளவு மன வலியோடு இருந்தாலும் சரி, ஒரு ஒரு தெளிந்த நீரோடை போன்ற ஒரு சாந்தத்தை தெய்வம் பரத்திலிருந்து நிச்சயமாக அந்த மாணவருக்கு கொடுக்கும். யாரும் சொல்லிலாம் லேசில் வராது அந்த சமாதானம். நல்லா முட்டிக்கால் போட்டு நம்ம போய் ஜெபம் பண்ணி எல்லாம் சொன்ன பிறகு எப்படி போகுதுன்னே தெரியாது. அது 10 நாள் மண்டையை குடைஞ்சிக்கிட்டு இருந்ததும் அந்த ஜெபத்துல மெதுவா ஒரு விலகிறோம் போல மெதுவா விலகி ஒரு தெளிவு வரும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயின்னு சொன்னது போல ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவுல ஒரு சமாதானம் வரும், ஒரு நம்பிக்கை வரும். சரி, பிரச்சனை வருது, ஆனா அதை சமாளிச்சிடலாம் போயிடும் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு ஒரு நிம்மதி வரும். அந்த நிம்மதி வரும் பொழுதுதான் கடைசியாக இதை முடிக்கும் முன்பதாக திரும்பமாக பவுலடியாருக்கு வந்த ஒரு காரியம். சாதாரண மனுஷன், பாடுள்ள மனுஷன், அவருக்கு எப்படி இருந்தது என்று தெரிந்தால் அது நமக்கும் ஆறுதலாக இருக்கும். இது நான் கடைசியில சாவு முன்பதாக இருந்த பீட்டருக்கு எப்படி இருந்துச்சு, மோசஸுக்கு எப்படி இருந்துச்சு, எலேஜாக்கு எப்படி இருந்துச்சு, இப்படின்லாம் பார்க்கணும் அப்படின்லாம் யோசித்து பார்க்கும்போது முதல்ல பாலை பார்ப்போம். பால் தான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். எலேஜாலாம் ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் அப்படியே ஒரு அப்படியே மேலே இருந்து அக்னி இறக்கிட்டு ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். சரி, அதோட முடிஞ்சுது. பால் கான்ஸ்டன்டா நடந்து 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 இந்த கிரீக் தேசத்தையும் இத்தாலி தேசத்தையும் ஒவ்வொரு சர்ச்சா பரப்பி போற இடங்கள்லாம் திடீர்னு ஒரு இடத்துல ஒரு இதில் படிக்கும்பொழுது, வேதத்துல இன்னொரு இடத்துல படிக்கும்போது ஒரு ஆள் ஒரு பிச்சைக்காரன் அப்படியே இருந்து நீ இந்த ஊருக்கு போன்னு அப்படியே விஷன்ல கிடைச்ச உடனே கிளம்புறார். அங்கே அவங்க தேவைப்படுது கர்த்தருடைய வார்த்தைன்னு உடனே இடத்த மாத்திட்டு போறார். அந்த மாதிரி கடவுள் பேசி இடத்தை மாற்றி காரியங்களை செய்த அந்த பால், அந்த பவுலடியார் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகியால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று.
இருப்போமா செத்து போவோமான்னு தெரியல. சிச்சுவேஷன் அப்படி. நம்ம சிச்சுவேஷன் அப்படியா? சில நேரங்கள் அப்படியும் அமையும். மனிதர்களுக்கு அப்படியும் அமையும். வந்துருமா, நடந்துருமா, கிடைச்சிருமா, இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா, சமாளிச்சிருவோமா, அசிங்கமாயிருமா, எப்படியெல்லாம் மனிதனுக்குரிய சிந்தனைகள்ல அவருடைய சொல்லுகின்ற காரியம் அவருக்கு நடந்த ஒரு காரியம். இதுதான் கடைசியான ஒரு காரியம். கடைசி இந்த 2 சென்டென்ஸை மட்டும் படித்த உடனே I have been thinking and thinking and thinking. That should be a solution for godly people to get out of this situation. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் பயங்கர பக்தி இருந்து அதுல இருந்து வெளிப்படலான்னு பாலுக்கு நேர்ந்த 2 லைனை மேல இருக்கிற படிச்சு பார்க்கலாம். Even Paul struggled. Even Paul wanted to give up. முடியலனால போதும். Even Paul felt abandoned. கையை விட்டாரோ, நம்ம கையை விடப்பட்டோமோ, இப்படியே போயிருமோ, எல்லாம் நினைச்ச காலங்கள் உண்டு. பாலுக்கும் கூட அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும் என்றால் நமக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே பல நேரங்களிலே வரும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு மருந்தாக நான் பார்த்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் போகும்போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு நம்மளை நீதிமான் ஆக்கி அவரிடத்திலே திரும்பவுமாக முழங்கால் இருக்கும் பொழுது மனதில் இருக்கும் சுமைகளை அப்படியே இறக்கி டென்ஷன்லாம் போய் அப்படியே லைட் ஆக்கிடுறார். எப்படி? அதில் ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுப்பார், அதில் ஒரு விஷனை கொடுப்பார், அதில் ஒரு கம்யூனிகேஷன் கொடுப்பார். என்ன கொடுக்குறார், யார் கொடுக்குறார், எந்த சூழ்நிலை அவங்களை கொடுப்பார். கடவுள் அப்படி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு இந்த காரியங்களை வாய்க்கப்படுவார். இந்த மாதிரி காரியங்களிலே வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் பொழுது சிந்திக்கும் பொழுது ஏற்கனவே இந்த சபைகளிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், பலவிதமான வேலைகளிலே தேவையில்லாமல் பிரச்சனைகளிலே இருக்கின்ற பிள்ளைகள், அவர்களெல்லாம் அதிலிருந்து விடுபடவும் நாம் நம்முடைய காரியங்கள் நல்லபடியாக இருக்கவும் அங்குள்ள தகப்பன் நம்மோடு இருக்க யாரெல்லாம் என்னுடைய பிரச்சனைக்கு இயேசு கிறிஸ்துவிடத்திலே விடையுண்டு என்று சிந்திக்கின்ற பிள்ளைகள் மாத்திரம் இந்த நேரத்திலே எழுந்து நிற்கவும் ஒரு சிறிய ஜெபத்தோடு நான் எது வந்தாலும் என்ன மன அழுத்தம் இருந்தாலும் அவரிடத்தில் போவதற்கு தயங்கவே மாட்டேன். அவர் மட்டுமே எனக்கு, அவர் மட்டுமே எனக்கு என்று சொல்லுகின்ற பிள்ளைகள் இந்த நேரத்திலே கண்களை மூடி ஜெபிக்க, இருந்த இடங்களிலே ஜெபிக்க. அன்புள்ள தகப்பனே, உம்மை தவிர யாரிடத்தில் செல்வோம்? உம்மை தவிர நாங்கள் யாரிடத்தில் செல்வோம்? என்ன மனவேதனை இருந்தாலும், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், எதை யாரிடத்திலே சொல்ல முடியாவிட்டாலும் உம்மிடத்திலே சொல்லி உம்மிடத்திலே நாங்கள் அதற்கு விடையை பெற்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக இருக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அன்புள்ள தகப்பனே, உம்முடைய தழும்புள்ள கரங்கள் போகும். உம்முடைய சிலுவையின் பாரம் எங்களுக்கு பாடமாக இருக்கட்டும். நாங்கள் சுமக்கும் சிலுவை லகுவாக இருக்க நீரே கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவையும் அவரவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப நீரே காத்துக்கொள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.